பூமியிலிருந்து பல ஒளியாண்டுகள் தொலைவில் சைக்னஸ் X1 என்ற நட்சத்திர மண்டலத்திற்கு அருகில் ஆல்பா என்ற அழகிய கிரகம் இருந்தது. அங்கு வசித்தவர்கள் நம்மைப் போலவே சிந்திக்கக்கூடிய, ஆனால் தொழில்நுட்பத்தில் நம்மைவிட பல மடங்கு முன்னேறிய அமைதியான இனத்தவர்கள். அவர்கள் தங்களை ஷியன்ஸ் என்று அழைத்தனர். நீல நிற பளபளப்பான தோல், பெரிய கருவிழிகள், மெல்லிய உடல்வாகுடன் காணப்பட்டனர். சியன்ஸ் இனம் விண்வெளியின் மர்மங்களை அறியவும் அண்டத்தின் மற்ற உயிரினங்களை தொடர்பு கொள்ளவும் தீவிரமாக முயற்சி செய்தது. அவர்களின் ஆய்வுக்குழுவில் ஏரா என்ற இளம் விஞ்ஞானி இருந்தார். ஏராவின் மிகப்பெரிய கனவு பூமியில் வாழும் மனிதர்களை சந்திப்பது. ஒருநாள் ஏராவின் குழுவினர் ஒரு பழமையான சிக்னலை கண்டறிந்தனர். அது பூமியிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன் அனுப்பப்பட்ட ஒரு ரேடியோ சிக்னல். அதில் மனிதர்களின் இசை, மொழிகள் மற்றும் பூமியின் அழகிய காட்சிகள் பற்றிய தகவல்கள் இருந்தன. இதை பார்த்த ஏரா மனிதர்களை சந்திக்க ஒரு பயணத்தை திட்டமிட்டார். அவர்களின் அதிவேக விண்கலமான லிப்ராவில் ஏராவும் ஒரு சில விஞ்ஞானிகளும் புறப்பட்டனர். பல மாத பயணத்திற்கு பிறகு லிப்ரா விண்கலம் பூமிக்கு அருகில் வந்தது. மனிதர்கள் தங்களை கண்டு பயந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் தங்கள் விண்கலத்தை ஒரு மேகமூட்டத்திற்குள் மறைத்து வைத்தனர். ஏரா பூமியில் இறங்க ஒரு ரகசிய இடத்தை தேர்ந்தெடுத்தார். அது உலகிலேயே அதிக மனித தொடர்புகள் இல்லாத அமைதியான பனி படர்ந்த ஒரு மலைப்பகுதி. ஏரா தன் உருவத்தை ஹோலோகிராம் மட்டும் மனிதரைப் போல மாற்றியமைத்துக் கொண்டு பூமியில் கால் வைத்தார். அங்கே காவியா என்ற சிறுமி தன் தாத்தாவுடன் மலையேறிக் கொண்டிருந்தாள். காவியாவுக்கு விண்வெளி பற்றியும் வேற்று கிரகவாசிகள் பற்றியும் படிப்பதில் அதிக ஆர்வம். ஏராவை பார்த்த காவியா, நீங்கள் யார்? இந்த உடைகள் வித்தியாசமாக இருக்கிறதே என்று பயமின்றி கேட்டாள். ஏரா மெல்லிய குரலில், நான் தூரத்திலிருந்து வந்தேன். உங்கள் கிரகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வந்தேன் என்றார். தனது உண்மையான தோற்றத்தை காவியாவிடம் வெளிப்படுத்த ஏரா தயங்கவில்லை. ஏராவின் உண்மையான நீல நிற தோலையும் பெரிய கண்களையும் பார்த்த காவியா வியப்படைந்தாளே தவிர பயப்படவில்லை. காவியாவும் ஏராவும் சில மணி நேரம் பேசினார்கள். பூமியின் மகிழ்ச்சியான விஷயங்கள், துயரங்கள், மனிதர்களின் உணர்வுகள் என எல்லாவற்றையும் காவியா விளக்கினாள். ஏரா தங்கள் ஆல்பா கிரகத்தின் அமைதி, முன்னேறிய தொழில்நுட்பம் பற்றி சொன்னார். ஏராவிடம் காவியா, நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என கேட்க ஏரா அமைதியாக பதிலளித்தார். உங்கள் மனிதர்களின் இதயத்தில் இருக்கும் அன்பும் கனிவும் எங்களைப் போன்ற வேறெந்த இனத்திடமும் இல்லை. அதை நேரில் பார்க்கவே நான் வந்தேன். விடைபெறும் நேரம் வந்தது. ஏரா காவியாவுக்கு ஒரு சின்னஞ்சிறிய பளபளப்பான கல்லை கொடுத்தார். அது தங்கள் ஆல்பா கிரகத்தின் அடையாளச் சின்னம். நாம் நண்பர்கள். ஒரு நாள் மனிதர்களும் சியன்ஸ் இனமும் சந்தித்துக் கொள்ளும் காலம் வரும். அதுவரை இந்த கல் உன் நினைவாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு ஏரா லிப்ரா விண்கலத்தை நோக்கி மறைந்தார். காவியா தன் கையில் இருந்த கல்லை பார்த்தாள். அன்றிலிருந்து காவியா வளர்ந்து ஒரு பெரிய விஞ்ஞானியானாள். அவளுடைய ஒரே நோக்கம் மீண்டும் விண்வெளியில் ஒரு சிக்னலை அனுப்பி தங்கள் நண்பர்களான சியன்ஸ் இனத்தை தொடர்பு கொள்வது. அவள் கொடுத்த சிக்னலை ஆல்பா கிரகத்தில் இருந்த ஏரா கண்டறிவாரா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.